வெல்கம் பேக் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கீவி மூவர்ஸ் வந்து நம்ம ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம். 27th April 25ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24% வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. இதை தான் இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு 35 ஷேர்ஸ் மட்டும் பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். லைக் 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஒரு 35 குவான்டிட்டிஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ செல் பண்ண போகிறோம். ஓகே. சங்கீவி மூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஷேர்ஸ் மட்டும் இப்போ எக்ஸிட் பண்ணியிருக்கோம் கரண்ட்டாக. பிஎல் ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். பிஎல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 27th April 35 ஷேர்ஸ் மட்டும் எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ரூபாய் வந்திருக்கு. 24% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மரத்தான் நெக்ஸன் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு 23% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு லைக் வந்து ஒரே ஒரு ஷேர் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் ஓகே. ரெண்டு ஷேர் வந்து ஒரு 22% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ஐஆரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆயிடுச்சு ஒரு வழியா. வந்து ரிஸ்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7% வந்து எக்ஸ்ஐஆர் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் லார்ஜ் கேப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 22% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐஆர் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆயிடுச்சு. ஸ்டில் இன்னும் மீடியம் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நெகட்டிவ் தான் இருக்கு. ஃபர்தர் வீக்ஸ்ல பார்ப்போம். அதுவும் ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நியூட்ரலுக்கு வந்துருச்சு. பார்க்கலாம். ஃபர்தர் வீக்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்ல நீங்களும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணலாம். அந்த உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே ரிவ்யூ பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். நான் லிங்க் வந்து நான் கமெண்ட்ல வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணாட்டி உங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். லைக் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh rupees கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை நீங்கள் என்னனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து ஏர்டெல்லாக இருக்கட்டும். லைக் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 1900 இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 9 குவான்டிட்டிஸ் வாங்கணும்னா ஒரு 17,000 இருக்கு. பை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களுமே நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்களுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. அதை நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணுவோம். உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வாரம் எதுவும் நம்ம ஸ்டாக்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை. நான் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்றத அடுத்த வாரம் செக் பண்ணலாம். ஓகே ஓகே கைஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை பை.